கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 7:10, ரோமன் 7:10. இப்படி இருக்க, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். அதாவது கற்பனைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது? எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, ஜனங்களை சரியான முறையில் நீதியான பாதையில் வழிநடத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கென்று வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. நீங்க லேவியராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். என்ன, நீங்க இதன்படி வாழ்ந்து நீங்க பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கற்பனைகளை கொடுத்தேன் கர்த்தர் சொல்றார். நீங்க உபாகம் 30வது அதிகாரத்தில் 15-16 வசனம் பாருங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போக தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். எப்படி? நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க கர்த்தர் அழகா நேர்த்தியாக வைக்கிறார். அப்ப என்ன, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஜனங்களை ஒரு நீதியான பாதையில் நடத்தி கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ளவங்களா வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியது. ஆனா பாவத்தினுடைய வல்லமை என்ன பண்ணுச்சு? எனக்கு ஆவிக்குரிய மரணத்திற்கேற்றவா மாத்திருச்சு. காரணம், பிரமாணத்தில் தவறு இல்லை. ஏன்னா என்னுடைய மனிதன் வீழ்ந்து போன மனிதனுடைய இருதயம் என்னவா இருக்கு? அப்படி மோசமானதா இருக்கிறது. காரணம் என்ன? ரோமர் 7:11 என்ன சொல்லுது? பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது, அதனாலே என்னை கொன்றும் போட்டது. அது மாத்திரமல்ல, அப்ப சொல்லும் போதே 12வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமா இருக்கிறது. பிரமாணத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. அது என்ன, எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டியது. ஆனா ஜீவனை கொடுக்க வேண்டிய கற்பனையே என்ன பண்ணிருச்சு? என்னைய ஒரு குற்றவாளியாக மாற்றி விட்டது. அது என்ன, மரணத்துக்கு ஏதுவாக, நான் கர்த்தரை விட்டு பிரிந்து போகக்கூடியதாக. அப்ப நியாயப்பிரமாணம் எதுவா இருந்தது? கலாத்தியர் 3வது அதிகாரம் 21-24 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது அதை என்ன, கிறிஸ்து விட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தது. இப்ப கிறிஸ்து வந்தது, கிருபை வந்தது, அப்ப எனக்கு பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன பண்ணுது? ஜீவனுக்குன்னு கொடுத்த கற்பனையை என்ன பண்ணிருச்சு? என்னைய மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்போ பிரமாணத்துல பிரச்சனை இல்லை, ஆனா எனக்குள்ள அந்த வீழ்ந்து போன மனிதனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன, பிரமாணம் எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா பாவம் என்ன பண்ணிருச்சு? அதை சாவுக்கு ஏதுமான ஒரு தீர்ப்பாக மாற்றிவிட்டது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் என்னென்ன காரியங்களை செய்வதன் மூலமா நான் நீதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய கிருபையை பின்பற்றி எனக்கு உள்ளான மனுஷன்ல ஒரு மாறுதல் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதா, நீதி உள்ளதா. ஆனா என்ன பண்ண முடியும்? கிறிஸ்து ஒருத்தரால தான் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ நான் என்ன பண்றேன்? நான் பிரமாணத்தின் மூலமாய் குற்றம் சாட்டப்படக்கூடியவனாய் இருந்த நான் அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியே இப்ப நான் என்ன பண்றேன்? தேவனோடு ஒரு உறவுல வர்றேன். அதாவது கண்டம்னேஷன் டு கம்யூனியன். முன்னாடி பிரமாணத்தினால எனக்கு என்ன வந்துச்சு? ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு, குற்றம் வந்தது, அதை என்னை ஆக்கினைக்குள்ள வந்துச்சு. ஆனா இப்ப நான் கிருபை மூலமா நான் கர்த்தரோடு ஒரு தொடர்புள்ளவனா வந்துட்டேன். இப்ப நான் முன்னாடி பிரமாணங்களுக்கு இருந்தேன், இப்ப நான் ஜீவிக்கிறவனா வந்துட்டேன். ஏன்னா பிரமாணம் என்ன பண்ணுச்சு? எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தது. ஆனா எனக்குள்ள உள்ள பாவம் என்ன பண்ணுச்சு? அதை கொண்டு போய் மரணத்துல சேர்த்துருச்சு. ஆனா
எப்போ அது மாத்துச்சு? கிருபை அந்த தீர்ப்பை திருத்தி எழுதியது. ஏன்னா இப்போ நான் கொண்டு போய் என்ன பண்ணேன், நான் இனி பாவம் வழியாக மரணத்தை கொடுக்குது இந்த நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை என்ன பண்ணுது, அந்த தீர்ப்பை மாற்றி எழுதி என்னை கிறிஸ்துவுக்கு உரியவனாக மாற்றுகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த குற்ற உணர்விலிருந்து கர்த்தரோடு தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியத்தில் மாறக்கூடிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இதோ ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே மரணத்துக்கு ஏதுவாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் குற்ற உணர்வுல வாழ்கிறவங்களா இல்லாமல் ஆண்டவரே உம்மோடு உறவில் வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.